சிறகடிக்க ஆசையில ரோகிணி மாட்டுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்றவங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான எபிசோட்ல இப்போ ரோகிணி ரூமுக்கு போன முத்துவும், மீனாவும் அங்க ரோகிணி கபோர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஷோட ட்ரெஸ் எடுத்து பார்க்குறாங்க. அதே மாதிரி ரோகிணி பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிக்கு கால் பண்ணி ஏதாச்சும் போட்டு வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான எபிசோட்ல இப்போ அந்த போலீஸ் அருண் இருக்கார் இல்லையா? அவரோட காதல ஏத்துக்கிட்டு இப்போ பைக்ல அவர் கூட பார்த்தீங்கன்னா, சீதா வந்து பைக்ல போறாங்க. இதனால இப்போ அருண் பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் சொல்றாரு. சீதா எதுக்கு அப்படின்னு கேட்க, என் காதல வந்து நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு நான் சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அதுக்கு சீதா பார்த்தீங்க அப்படின்னா, நான் அக்செப்ட்லாம் பண்ணலையே அப்படின்னு சீதா கேட்க, அதான் பைக்ல வந்துட்டியே அப்படின்னு சொல்லி சீதாவ வெட்கப்பட வைக்கிறாங்க. இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க மீனா வீட்ல சோகமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு வந்த முத்து மீனாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வராரு. ஸோ அவர்கிட்ட இந்த வீடு எவ்வளோ கலகலப்பா இருந்துச்சு. இப்ப யாருமே இல்லாம நாம 2 பேர் மட்டும் தான் தனியா இருக்கோம் அப்படின்னு மீனா வந்து ஃபீல் பண்ணி பேச, முத்து எங்க போனான் அப்படின்னு மனோஜ் எங்க போனான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் தூங்கி முழிச்சு எங்கேயோ போயிருக்காரு. எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. நம்ம 2 பேரும் மட்டும் தானே இருக்கோம். ஸோ அதனால தான் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. ஸோ மீனா வந்து இப்ப குடும்பத்த நெனச்சு வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து இந்த பார்லர் அம்மா இன்னும் எத்தன உண்மைய மறைச்சிருக்குன்னு தெரியல. எனக்கு என்னமோ இன்னும் சந்தேகமா இருக்குது அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு மீனாவும் எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க இல்லாத நேரத்தில தான் ரூம்ல வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, முதல்ல மீனா வந்து ஒத்துக்கல. அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துவும், மீனாவும் மனோஜ் ரூமுக்கு போயிட்டு ரோகிணி பத்தி வேற ஏதாச்சும் ஆதாரம் வந்து கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்க்கும்பொழுது தான், அங்க கிறிஷுக்காக ரோகிணி எடுத்து வச்சிருந்த அந்த ட்ரெஸ்ஸ வந்து பார்க்குறாங்க. அத பார்த்ததும் மீனா வந்து யோசிக்கிறாங்க. ஆனா முத்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மீனா குழப்பிட்டு இருந்தாங்க இல்லையா? இது ஏன் வந்து மனோஜ் எடுத்து வச்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாரி இப்போ ட்ராக் வந்து கொஞ்சம் லைட்டா வந்து டீவியேட் ஆகுது. அப்போ முத்து வந்து "நீ மனோஜ் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னியே, இந்த ட்ரெஸ்ஸு அவன் அவன் எடுத்து வச்சிருந்திருப்பானோ?" அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. அதுவும் கிறிஷுக்கு அளவு சரியா இருக்கு. ஆனா, ஒருவேள இந்த ட்ரெஸ்ஸ வந்து ரோகிணி ஏதாச்சும் எடுத்து வச்சிருக்கலாம். ஸோ எங்கேயாச்சும் மேக்கப் போடுறதுக்கு ஏதாவது ஃபங்ஷன் எடுத்து வச்சிருந்திருக்கலாம் அந்த மாரி மீனா சொல்றாங்க. அவங்க தான் கிளையண்ட்டுக்காக எல்லாம் எடுத்து குடுக்குறாங்கல்ல. ஸோ அது அது கூட இருக்கலாம் அப்படின்ற மாரி மீனா இத மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சொல்லி அத அப்படியே ஆஃப் பண்றாங்க. ஸோ அந்த பார்லர் அம்மா சொல்ற வார்த்தை எதுவுமே உண்மை கிடையாது. இத எப்படி வந்து எடுத்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது தான் காலிங் பெல் சத்தம் கேட்குது. ஸோ ட்ரெஸ்ஸை வந்து இருந்த இடத்துலயே வச்சுட்டு முத்துவும், மீனாவும் வெளியே வராங்க. அதுக்கப்புறமா மனோஜ் பார்த்தீங்கன்னா, இப்போது வெளில போய் சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்காரு. ஸோ போகும்போது வெளில போகும்போது சொல்லிட்டு போக மாட்டியாடா? அப்படின்னு சொல்லி முத்து கேட்க, அதுக்கு மனோஜ், "டேய் இது நீ எப்பவும் பண்ற வேலை தானடா" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த இடத்துல மீனா வந்து ஒரு உண்மைய சொல்றாங்க. ஸோ மனோஜ் வந்து ரூம்ல இருக்கும்பொழுது முத்துவும், மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போது மீனா வந்து உங்க அண்ணன் ரோகிணி வந்த அப்புறமா தான், ஸோ ரோகிணி வந்து உங்க அண்ணன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் வந்து முன்னேறியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு? வேலைக்கு போ மாட்டாரு. எதையுமே ஒழுங்கா பண்ண மாட்டாரு. அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் வந்து ஒழுங்கா வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு. அப்படிப்பட்ட ரோகிணிய உங்க அம்மா வந்து வீட்ட விட்டு வெளிய போக சொல்லும்போது, அவர் எதுவுமே பேசாம ரோகிணி இல்லன்னா அவர் இன்னைக்கு ஒரு பிசினஸ் வந்து பண்ணியிருக்க முடியுமா? ஒரு பிசினஸ் மேனா மாறியிருக்க முடியுமா? அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரோகிணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் பொய் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி இருக்கும்போது கூட, ரோகிணி இப்போ உங்க அண்ணனுக்கு அடிபட்டப்ப கூட தான் கண்ண தரேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்க அண்ணன் மேல பாசமா இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்காம இப்படி பண்றாரே அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த மனோஜ் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா, "என்ன பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க?" அப்படின்ற மாரி சத்தம் போடுறாரு. அதுக்கப்புறமா ஸ்ருதி வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது வீட்டில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிய வருது. அப்போது பாட்டி வந்து வராங்க அப்படின்றதும், நாங்கள் வந்து உடனே கிளம்பி வரோம் அப்படின்னு இப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆனால் ரவி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம நாளைக்கு காலைல போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் இப்போது ஸ்ருதியும் ரவியும் கிளம்புறாங்க. பாட்டி வந்தா ஜாலியா இருக்கும். ஸோ இந்த பஞ்சாயத்துல என்ன நடக்கப் போகுது? நெறைய ட்விஸ்ட்லாம் இருக்கும். ஸோ என்ன ஆகப் போகுதுன்றத நம்ம நேரடியா பார்த்தா தான் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஸ்ருதியும், ரவியும் வந்து கிளம்புறாங்க. பட் ரவிக்கு வந்து கடுப்பா இருக்கு. கோவம் வருது. இப்படிலாம் பண்றியேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க கிளம்புறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, ரவியும், ஸ்ருதியும் வீட்டுக்கு வந்து கார்ல கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அந்த நேரத்துல இந்த ரோகிணி பார்த்தீங்கன்னா, சும்மா ஃபோன் போட்டு என்ன ஆகுது? என்ன பண்றாங்க? இவங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு? ஸோ நமக்கு சாதகமா பேசுவாங்களா? அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அப்போ அ ஸ்ருதிக்கு இந்த ரோகிணி ஃபோன் பண்ணி, "இந்த விஷயம்லாம் தெரியுமா?" அப்படின்னு கேட்க,
ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "எல்லாம் தெரியும் ரோகிணி. உங்களுக்கு மாமான்னு ஒருத்தர் கிடையாதாமே. அவர் நடிக்க தான் வந்தாலுமே நீங்க பொய் சொன்னீங்களாமே" அப்படின்ற மாரிலாம் கேட்க, ரோகிணிக்கு செம்மையா ஷாக் ஆகுது. ஆனா, இப்போ கூட ரோகிணி பார்த்தீங்க அப்படின்னா, என் தரப்பு நியாயத்த அவனுக்கு கேட்கணுமா இல்லையா? அவங்க என்ன எதுவுமே பேச விடாம, கேட்க விடாம, சொல்ல விடாம என்ன வந்து வீட்ட விட்டு அடிச்சு விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்ருதி, அ அதான் இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ண ஜட்ஜ் வராங்களே அப்படின்னு சொல்ல, ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. என்னது ஜட்ஜா? யாருன்னு சொல்லி கேட்கும்பொழுது தான், பாட்டி வந்து ஊர்லேருந்து உங்களுக்காக வந்து பேச வராங்களாம். நீங்களும் வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ஃபோன வச்சுடுறாங்க. ஸோ ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா செம்மையா ஷாக் ஆகுது. என்ன இவ எங்கேயோ இருக்கா, ஆனா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காளே அப்படின்ற மாரி ரோகிணி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வித்யா பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரோகிணி வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே தான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு எபிசோட பொறுத்தவரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ பாட்டியும் வந்து ஊர்லேருந்து வராங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை போயிட்டு விஜயாவ அழைச்சிட்டு வராரு. இங்க இப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா, ரோகிணிக்கு கால் பண்ணி, "பாட்டி வந்திருக்காங்க, அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. உன்ன வர சொல்றாங்க" அப்படின்ற மாரி வீட்டுக்கு வர சொல்றாங்க. இங்க விஜயா பார்த்தீங்கன்னா, ரோகிணிய பார்த்ததுமே செம்மையா கடுப்பாகி 4 அறைய விடுறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, கற்பூரத்தில சத்தியம் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது நீ வந்து ஒழுங்கா இரு அப்படின்ற மாரி சத்தியம் கேட்குறாங்க. ஸோ ரோகிணி இப்போ சத்தியம் பண்ணுவாங்களா? இல்ல அடுத்தடுத்த உண்மைகள் ஏதாச்சும் வந்து வெளிய வர வாய்ப்பு இருக்கா? என்ன ஆகப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்தது ட்ராக் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொண்ணா வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த கதையோட எழுத்தாளர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போதைக்கு ரோகிணி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா, ரோகிணி இப்போ வீட்ட விட்டு வெளிய போனாங்க. இப்போ திரும்ப வந்தத பார்க்கும்பொழுது, திரும்பவும் ரோகிணி வந்து அவங்களோட வேலைகள ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் முன்னாடி மாரி இருக்காது. இத்தன நாளா வந்து ரோகிணிய மீனாவ வந்து எப்படி விஜயா வந்து குடும்பப்படுத்துனாங்களோ, அந்த மாரி தான் இனிமே ரோகிணிய வந்து ட்ரீட் பண்ண போறாங்க. ஏன்னா, ரோகிணி வந்து பணக்காரி இல்ல. அவளும் ஏழை அப்படின்னு தெரிஞ்சதால, கண்டிப்பா விஜயாவோட பார்வையும் இனிமே மீனாவும், ரோகிணியும் ஒரே மாரி தான் பார்க்க போறாங்க. இன்னும் சொல்லப்போனா, நம்ப வச்சு ஏமாத்துன ரோகிணிய வறுத்தெடுக்கவும் சான்சஸ் நெறையவே இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம். இது எப்படி கொண்டு போறாங்க? எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்க அப்படின்றது. ஏன்னா கடந்த காலங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே மாரி இந்த சீக்வென்ஸ் போனதால டிஆர்பில குறைஞ்சிருந்தது. இப்போ இந்த ஒரு புது மாற்றம் வந்துச்சு இல்லையா? ஸோ ரோகிணி மாற்றமே கொண்டு வந்தாங்க. இதனால திரும்பவும் டிஆர்பி மேல வந்திருக்கு அப்படின்றதால, இத அப்படியே தக்க வச்சுக்க போறாங்களா? இல்ல என்ன பண்ண போறாங்க? அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கிடையில இப்போ இந்த வித்யாவோட சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கு இல்லையா? இதுல வித்யா திரும்ப நடிக்க வருவாங்களா? இல்ல அவங்களுக்கு பதில் வேற யாராச்சும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா? இது மாரி பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் வந்து நமக்கு இன்னும் அ அ கேள்விக்குறியா தான் இருக்குது. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிசி வந்து சீதாவ லவ் பண்றாரு. இந்த விஷயம் வந்து தெரிய வரும்பொழுது, முத்து வந்து அத எப்படி எப்படி எடுத்துக்க போறாரு? இந்த இந்த காதல முத்து வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரா? இப்படி பல கோணங்கள்ல இந்த கதை இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம். என்ன பண்ண போறாங்க அப்படின்றத.